இளம் வாலிபர்களே, இயேசுவுக்காக வைராக்கியமாய் எழும்பி பிரகாசிக்க விருப்பமா? இதோ உங்களுக்காக ஒரு அரிய வாய்ப்பு. அக்டோபர் 1, 2 அரசு விடுமுறை தினத்தன்று விசேஷித்த சுவிசேஷ ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. நேரம் காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், சகோதரர் ஜோனத்தான், சகோதரி ஏஞ்சலின் ஜோனத்தான். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். வாலிப பிள்ளைகளே, இந்த வாலிப நாட்களில் கர்த்தரின் ஆத்ம பாரத்தை சுமக்கவும், ஜெபத்தில் பலனடைந்து நற்செய்தி அறிவிக்கவும் உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் வாழ்வில் இல்லை, அது இல்லை என்றால் பரலோகம் இல்லை. அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். அன்பே எந்தன் இயேசுவே, பரிசுத்த ஆவியானவரே, நீரே என்னை நிரப்பிட வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவே, காணாமல் போன வெள்ளிக்காசை தேடிடுவே. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டாலே வழியில்லை. விசுவாசிக்க பலனில்லை, அதை விட்டாலே வழியில்லை. விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விசுவாசத்தை துவக்கினவர், விசுவாசத்தை முடிக்கிறவர், விசுவாசத்தை வர்த்திக்க வேண்டும் கெஞ்சுகிறேன். விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. விடிவெளியே நட்சத்திரமே, என் அருமை இயேசுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவே. நீரே எந்தன் தேவை என்று தேடிடுவே. கண்டுபிடிக்கும் வரை ஜாக்கிரதையாய்
ஜாக்கிரதையாய் நான் தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி தேடிடுவேன். காணாமல் போன வெள்ளி காசை தேடிடுவேன். பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்க்கிறேன் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இன்றும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணுவது நல்லது என்று உணர்ந்தேன். லூக்கா 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் நாம் வாசித்தால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள், சரீரத்துக்காக வாழாதிருங்கள் என்றார். சரீரத்துக்காகவே இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், என்ன சம்பாதிப்போம், எதை படிப்போம், எந்த நாட்டுக்கு போவோம், நாளைய தினத்தை குறித்து ஒரு கவலை எல்லாம் மனுஷனுக்கு இருக்குது. ஏன்? இந்த உலகம் அப்படி. இந்த உலகம் அப்படி. ஒரு மனுஷன் 3 விதமான அமைப்பில் இருக்கிறார். ஆவி, ஆத்துமா, சரீரம். இந்த சரீரத்துக்காகவே நம்ம கவலைப்படுறோம். ஒன்று தெரிஞ்சுக்குங்க, நீங்கள் சரீரத்தினால் பூமியில் உண்டான போது, உருவாக்கப்பட்டு உங்கள் தாயின் வயிற்றில் வெளிப்பட்ட போது, அதுக்கு தேவையான சகல வசதி வாய்ப்பையும் ஆண்டவர் சிருஷ்டித்து தான் உங்களை பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். நீ என்ன செய்யணும், என்ன படிக்கணும், எந்த ஊரில் இருக்கணும், என்ன வியாபாரம் எல்லாம் அவருக்கு தெரியும். ஆனால் மனுஷனை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த சரீரத்துக்காகவே கவலைப்பட்டு ஓடிட்டு இருக்கிறான். இந்த ஆத்துமா தனக்குள்ளே இருக்குல்ல, அதை பற்றி கவலைப்படுறதில்ல. முட்டை நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம், சாப்பிட்ருக்கோம். அந்த முட்டைக்கு உள்ள அந்த வித்து ஜீவன் இருக்குது. கோழி அப்படியே அடகாத்து குஞ்சு பொரிக்குது. அதுலேயும் சில கூமுட்டைகள் போயிடுதுன்னு வைங்க, அது பொரிக்காது. அந்த வித்துக்கு எப்படி ஒரு முட்டை ஓடு தேவைப்படும். முட்டை ஓட யாரும் நம்ம சாப்பிட மாட்டோம், தூக்கி எரிஞ்சிருவோம். அதே போல தான் நம்ம ஆத்துமாவுக்கு ஒரு ஓடு, ஒரு சரீரம் தேவை. அது களிமண்ணினால் உண்டாக்கப்பட்டது. அந்த ஆத்துமா அழியாதபடி, நொறுங்கிறாதபடி ஆண்டவர் ஒரு தோலை, ஒரு எலும்பை இந்த சரீரத்தை வைத்திருக்கிறார். நம்ம இந்த ஆத்மாவை விட்டுட்டு சரீரத்துக்காகவே ஓடி வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இந்த சரீரம் ஒன்றத்துக்கும் உதவாது. எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம். உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதிருங்கள் சொல்கிறார். அப்போ எதுக்கு கவலைப்படன்னா, நமக்குள்ள தேவன் தங்குகிற ஒரு இடம் ஆத்துமா. இந்த ஆத்துமா அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அருமையாக சொல்கிறாரு. 1 கொரிந்தியர் 6:19, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றதும் தேவன் தங்கி இருக்கிற ஆலயம். உங்கள் சரீரத்தை அவருக்கு ஆலயமாக கொடுத்துருங்க. ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இந்த ஆத்துமாவில் அவரை தங்கணும், குடியிருக்கணும், நாம் அவரை மகிமைப்படுத்தணும். அதுக்குத்தான் தேவன் இந்த பூமியில் நம்மளை ஏற்படுத்தியிருக்கிறார். நம்ம இந்த சரீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு ஆடம்பரமாக வாழ்ந்துட்டு இந்த ஆத்துமாவை பற்றி நம்ம கவலைப்படாமல் ஓடிக்கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றது, தேவனுடைய ஆலயமாக இருக்குது. இந்த சரீரம் உங்களுக்கு சொந்தம் இல்லை. முட்டை உடஞ்ச உடனே ஓடு தூக்கி எறியப்பட்டது போல இந்த ஆத்துமாவுக்குத்தான், இந்த ஆண்டவருக்குத்தான் சொந்தம். இந்த சரீரத்தில் எவ்வளோ பாடு நமக்கு வருதில்ல, கவலை வருது, வியாதி வருது, பிசாசின் போராட்டம் வருது, தாக்கப்படுகிறோம், அடிக்கப்படுகிறோம், விபத்துகளை சந்திக்கிறோம், ஆபத்துகளை சந்திக்கிறோம். பவுல் எழுதுகிறார், ரோமர் 8:11 வாசித்து பாருங்களே, சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை தேவன் தம்முடைய ஆவியினால் உயிர்ப்பிப்பாரா. ஒரு தண்ணி மாற்றி குடிச்சிட்டா போதும்,
ஒரு மாத்திரை மாற்றி எடுத்துட்டா போதும், மரண நிலைக்கு போயிடுறாங்க. பாய்சன் ஆகிருது. அப்படியே கொல்லுவது போல வியாதி மனிதர்களை கொல்லுகிறது. ஆனால் இந்த பரிசுத்த ஆவி ஆத்துமாவுக்குள்ளே இறங்கிட்டா சாவுக்கு ஏதுவான நம்ம சரீரத்தை கர்த்தர் தம்முடைய ஆவியினால உயிர்ப்பிப்பார் என்று கர்த்தருடைய வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதனால தான் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை புசிப்போம், சரீரத்துக்காக வாழாருங்கள். தானியேல் 1:15 3 வாலிபர்களை பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ. நாடு கடத்தப்பட்டு ராஜா விட்ட அரண்மனையில் அவங்க போய் நல்ல புஷ்டியாக செழுமையாக இருக்கணும், ராஜா விட்ட அரசாங்கத்தில் வேலை செய்யணும். ஆனால் அவங்க அந்த ராஜா உணவை சாப்பிடவே இல்லையா. அவங்க விஸ்கி இருக்கும், ரம் இருக்கும், கஞ்சா இருக்கும், குடிச்சு அப்படியே முரட்டுத்தனமாக இருக்கணும், அடியாட்கள் போல இருக்கணும். இந்த 3 வாலிபர்கள் அந்த போஜனத்தினால் கூட தங்களை சரீரத்தை கெடுத்து கொள்ளலையா. உணவு கூட கரைப்படுத்திடும். கண்ட உணவையும் திங்கலாம் நீங்கள் நினைக்காதீங்க, அது ஆபத்து, தேவனுக்கு பிரியமில்லாது, வேதனையை கொண்டு வரும், கண்ணியை கொண்டு வரும். வேதம் சொல்கிற வழி ஏதோ நமக்கு அதை சாப்பிடுங்க. இதன் விளைவு என்ன தெரியுமா? அந்த போஜனத்தினால் கூட தன்னை தீட்டுப்படுத்தாமல் சரீரத்தை தேவனுடைய ஆலயமாய் காத்தபடியால் 3 வாலிபர்களை நெருப்பு சூழலில் கொண்டு தூக்கி போட்ட போது தானியேல் 3:27 சொல்லுது, அந்த சரீரங்களை அக்கினி பேலன்ஸ் செய்ய முடியலையா, அழிக்க முடியலையா, தீவி அவங்களை கருக வைக்க முடியலையா. இந்த சரீரத்தை மேற்கொள்ளுகிற பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு இருந்து அவர்களை பாதுகாத்து கொண்டாரா. அந்த இயேசு, அந்த ஆவியானவர் இன்றைக்கு சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரத்திலே போராடுகிற பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்களை நீக்கி அவருடைய ஆலயமாக மாற்றுவார். அதற்கு தாங்க இயேசு சொன்னார், நாளைய தினத்தை குறித்து உங்கள் சரீரத்துக்காக கவலைப்படாதீர்கள். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம், அதற்கு உங்களை அர்ப்பணியுங்கள். இந்த நாளில் உங்களை அற்புதமாக ஆசீர்வதித்து நடத்துவார். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து கூப்பிடுகிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபை இறங்கி நடத்தட்டும். இந்த சரீரங்களை ஆண்டவர் இன்றைக்கு உயிர்ப்பீங்க. எல்லா வழிகளும் வேதனைகளும் மாறட்டும், சுகம் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.